இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஒருவருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா சயின்ஸ் படி அவங்களுடைய ரத்தத்தின் படியும் குணநலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரத்தத்தை மையமா வச்சு என்னென்ன மாதிரியான குணப்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ரத்த பிரிவை சேர்ந்தவங்க பொறுமைசாலியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுடைய உணர்ச்சிகளை எளிதில் மறைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல கற்பனை திறன் மிக்கவர்கள் மற்றும் பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. இவங்க வீண் விவாதங்கள்லயும் மோதல்கள்லையும் ஈடுபட விரும்ப மாட்டாங்க. அதே சமயம் நம்பகத்தன்மை உடையவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் நம்பகத்தன்மை மிக்கவர்கள். அது மட்டும் இல்ல அவங்க பார்க்கக்கூடிய வேலையினால சீக்கிரமாவே மன அழுத்தத்துக்கும் ஆட்படுவாங்க. ரத்த பிரிவை சேர்ந்தவங்க படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சில சமயங்கள்ல பொறுப்பற்றவர்களாகவும் பொறுப்பு இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களினுடைய கருத்துக்களை ஒருபோதும் நினைத்து கவலைப்படவே மாட்டாங்க. இவங்க நண்பர்களோடு இருப்பதை ரொம்ப அதிகமாவே விரும்புவாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க தோணும். ஏன் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை தனக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. வேலையிலையும் அப்படித்தான். லட்சியங்கள் ஆசைகள் இவங்களுக்கு எப்பவுமே மிக உயர்ந்ததாகவே இருக்கும். ரத்த பிரிவை சேர்ந்தவங்க பொதுவாகவே நட்பாகவும் கற்பனைத்திறன் மிக்கவங்களாகவும் புத்திசாலிகளாகவும் சுவாரஸ்யமானவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் சில சமயம் சுயநலம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. இந்த அரிய வகை ரத்த பிரிவை கொண்டவங்க பெரும்பாலும் அவங்களுடைய மனது சொல்வதை விட மூளை சொல்றத கேட்டு நடப்பாங்க. இதனால அவர்களை பற்றி கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். இவங்களோடு ஒர்க் செய்யறது ரொம்பவே கஷ்டமானது. ஆனா சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவாங்க. இது அவங்களுடைய மொத்த வேலையுமே பாதிக்கும். ரத்த பிரிவை சேர்ந்தவங்க பொதுவாகவே தன்னம்பிக்கை மிக்கவர்களாயிருப்பாங்க. தலைமை பண்பு மிக்கவர்கள், குறிப்பா உயர்ந்த குறிக்கோள் உடையவர்கள். அதே சமயம் உணர்ச்சி வசப்படுதல், ஆக்ரோஷம், நாடகத்தன்மை இந்த மாதிரியான குணங்களும் இருக்கும். ரத்த பிரிவை சேர்ந்தவங்க எப்பவுமே தான் இருக்கக்கூடிய இடத்துல தான் தலைமை இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. சூதாட்டத்துல ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க. வேலை மற்றும் வெற்றிக்காக கடுமையா உழைக்கக்கூடியவங்க. ஆனா எளிதில மற்ற விஷயங்களால திசை மாற்றம் அடைஞ்சிருவாங்க. இதன் மூலமா ஒருத்தருடைய பண்புகள் குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ரத்தத்தை அடிப்படையா வச்சும் வரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.